நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சர்ப்ரைஸர் பண்ணுங்கள். வாங்க கதைகள் வாங்க. கதையோட தலைப்பு என்னன்னா, ஆடு நாயான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த ஆடை நல்லா நல்ல தனி சிறப்பாக கவனித்து வளர்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊரில் ஒரு 4 திருடங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியாவது இவராண்டு இந்த ஆட்டை திருடிடணும் அப்படின்ட்டு முடிவு கட்டி நைட்டு போல் பார்த்தா அங்கே ஒரு நாய் வளர்க்குறதெல்லாம் நாய்ங்க குழச்சிருக்கோம். அந்த ஆட்டை திருடவே முடியல. இவங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே ஒரு நாள் அந்த நாடு நல்லா குழுன்னு நல்லா முன்னு வளர்ந்துருச்சு. வளர்ந்த உடனே அவரும் சரி நம்ம இதை சந்தையில் விற்று நல்லா காசு வாங்கிட்டு வந்து நம்ம குடும்பத்தை நல்லா கவனிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவர் அந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போனார். அவர் மனைவி, என்னங்க ஆடை ஓட்டிகிட்டு போகிறீங்க? ஆமாம், நான் இந்த மாதிரி சந்தையில் போய் விற்றுட்டு காசோடு வருவேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இப்படியே போயிட்டே இருக்கும்போது இதுதான நல்ல சந்தர்ப்பம் அப்படின்ட்டு ஒரு 10 திருடங்க கூடிக்கிட்டு ஒரு 30 அடி 40 அடி 50 அடி இப்படி கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிட்டு இவர் பாட்டுக்கு என்னங்க ஐயா இந்த மாதிரி நாயை கையில் பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. அவர் ஐயே இது நாயா, இது ஆடுப்பா, ஐயோ உங்களுக்கு சரியாகவே தெரியல, அது நாய்ங்க அப்படின்ட்டு. சரி அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்னொரு 2வது ஆள். அவர் ஐயே என்னங்க ஐயா ஆட்டை கையில் நாயை கையில் பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு. அவர் ஐயோ என்னது நான் இது ஆடுப்பா, இப்படியே 1 2 3 அப்புறம் 5 6வது இப்படியே ஒவ்வொருத்தராக என்ன நீங்கள் நாயை கையில் பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு அவரை குழப்பிவிட்டோன்னே அவருக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டோன்னே அவர் அப்புறம் 10வது ஒரு ஆள், ஐயா எனக்கு நாய் வேணும், எனக்கு உங்கள் நாயை கொடுங்கன்னு. ஐயோ எந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு. உடனே அவரும் ஐயோ நம்ம நாயை கொடுத்து அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பொண்டாட்டி என்னம்மா, அவர் மனைவி என்னம்மா காசு என்ன விற்று எவ்வளோ வந்தது எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஐயோ அது நாயா அப்படி 10 பேர் சொன்னாங்க. நான் உடனே 10வது ஆளுக்கு நாயை, ஐயோ இப்படி போய் ஏமாந்துட்டீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அவர் மனைவி, ஐயோ என்னங்க இப்படி உங்களை ஏமாற்றிட்டாங்க, 10 பேர் சொன்னால் உடனே நீங்கள் அதை ஆட்டை நாயின்னு கொடுத்துட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுங்க, ஆஹா நம்ம ஏமாற்றப்பட்டோம். இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலையை எதுவும் ஒரு முயற்சி செய்ய போகிறீங்கன்னா ஒருத்தன் இப்படி சொல்லுவான், ஐயோ அது அப்படி இது இப்படி அது எப்படி இது அப்படி அப்படியே குழப்பி விட்டு கடைசியில் உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க. அதனால தான் எதுவுமே நம்ம அடுத்தவங்க சொல் பேச்சை நம்ம கேட்கக்கூடாது. நம்ம இஷ்டப்படி நடந்தால் வெற்றி நிச்சயம். அதான் இந்த கதையோட அர்த்தம்.